Hello, hi, வணக்கம் mates. Me, RKR. Welcome to Vakiraa Universe. வந்துவிட்டேன். இன்னைக்கு ஒரு டாபிக் பேசியே நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். எதை பத்தினா சாப்பாடு சம்பந்தமா தான் பேச போறேன். ஓகேவா? வெஜிடேரியன் பெருசா இல்ல நான் வெஜிடேரியன் பெருசா, சைவம் பெருசா அசைவம் பெருசா, எது தாண்டா பெருசு அப்படின்னு இன்னைக்கு நான் பேச போறேன். நடுவுல வேகன்னு ஒருத்தன் வருவான். அது சம்பந்தமும் பேச போறேன், எல்லா சம்பந்தமும் பேச போறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் நாலேஜையும் நீங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதை நீங்க கேட்டுட்டு நீங்க தான் எனக்கு மார்க் கொடுக்க போறீங்க. யூ த ஆடியன்ஸ். ஓகே, சரி, நான் கொலை பேசாம நேரம் உங்களை வீடியோ கொலை பண்ண போறேன். கமான், லெட்ஸ் கோ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம அசைவ சாப்பாடு போவோம். மனிதனோட இந்த மூணுக்கும் முன்னோடி இது நான் சொல்ல போறது தான். என்னன்னா மனிதனோட பரிணாம வளர்ச்சியை லைட்டா எட்டி பார்க்கணும். இந்த நேரத்துல மனிதன் அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கிறப்ப அவன் எப்படி உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டான்னா, ஒரு மிருகத்தை கொண்டு அதை வேட்டையாடி தின்ற பழக்கம் அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு பசி எப்படி சொல்லுவாங்க, அவனுக்கு புத்தினா இருக்காது. அவன் அம்மனமா தான் இருப்பான், காட்டுல இருப்பான். இப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருந்து 1000 பேசுறோம், அவன் காட்டுக்குள்ள இருப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மனிதன் மிருகமா இருந்த காலகட்டத்துல சொல்றான். அவன் என்ன பண்ணா, ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதை கொண்டு அப்படியே பச்சையா சாப்பிடுறது, ரோவா சாப்பிட ஆரம்பிச்சான் மனுஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, கொஞ்சம் அதான சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நிறைய சீக்கிக இன்னும் வர ஆரம்பிக்கிறப்ப அவன் கொஞ்சம் லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சான். இதை நம்ம ரோவா அப்படியே வேட்டையாட அப்படியே சாப்பிடுறோமே, கொஞ்சம் கழுவிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, அந்த மிருகத்தை கழுவி சாப்பிட ஆரம்பிச்சான் மனுஷன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, சரி நம்ம கழுவிதான் சாப்பிட்டோம், இதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா வகைகள் உப்புலாம் போட்டு சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை போட்டான். அதுக்கப்புறமா மனுஷன் பொரிச்சு சாப்பிட்டான், அப்ப ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டான், வகை வகையா செஞ்சு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் அதோட ஒரிஜின். உண்மையா மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிட்டு வந்த இனம் தான் நம்ம மனுஷன் எல்லாமே. இது ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்ப வெஜிடேரியனா இருக்கீங்களோ இல்ல வெகனா இருக்கீங்களோ, வாட் எவர் என்ன வேணா இருந்துட்டு போங்க, இதுதான் ஒரிஜின். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணான், இதுதான் மேட்ரு. இப்ப வரேன். ஓகேவா? மனுஷன் என்ன பண்ணா, இந்த மாதிரி அதிகமான அசைவ உணவு அவன் சாப்பிட்றதுனால அவனுக்கு என்ன வர ஆரம்பிக்குது, உடல் உபாதை வர ஆரம்பிக்குது. அதிகமா சாப்பிட்றதுனால அவன் சீக்கு வருது உடம்புல. இது சயின்ஸ் படி உண்மை. அதிகமான நீங்க அசைவ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா சாகிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அர்த்தம். இது உண்மை. நம்மளனா கூகுள்ல தட்டியோ இல்ல டாக்டர்கிட்ட கேட்டோ தெரிஞ்சுக்கோ. ஓகே, நம்ம மேட்ருக்குள்ள போகலாம். அவன் என்ன பண்ணா, ஏன் இந்த மாதிரி நம்ம நடக்கும்னு சொல்லி அவன் ஊருக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு, நம்ம அதிகமான அசைவ உணவை இப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு பிரச்சனையாகுது. நம்ம உண்மையா அசைவ சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்குள்ள கிருமி இருக்கு, அதுக்குள்ள அது இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானிக்கலாம். அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்ம அதிகமா அசைவ சாப்பாடு சாப்பிட்டா அதுல இருக்கிற சின்ன சின்ன எவ்வளவுதான் நீங்க சுத்தம் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன கிருமிங்க, உங்களுக்கு தெரியாம சாப்பிட்ட சின்ன சின்ன எலும்பு துண்டுங்க இல்ல முள்ளுங்க, மீனை கூட செத்துக்கு. நம்ம சாப்பிட்றப்ப நம்ம குடலுக்கு போகுது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்க இந்த டிஷ்யூ ஸ்பேர் பார்ட் அப்படின்னு வச்சுக்க, உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தோல் மாதிரி நினைக்கிறீங்க. இப்ப வெளியே நான் அப்படி இருக்கிறேன் இல்ல, அது ரொம்ப மென்மையானது, ஒரு பூ போன்றது. சொல்றப்பே சிரிப்பாரு. ஒரு பூ போன்றது அது. ஓகேவா? அதுல அது மாட்டிட்டு என்ன பண்ணு, கிழிக்கும். அது லைட்டா கை வச்சாலே கிழிச்சிடும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க அதிகமா இந்த மாதிரி சாப்பிட்றப்ப சின்ன சின்னதா மாட்டி 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 அது என்ன பண்ணு, நீங்க சாப்பிட்றீங்க தள்ளுது, சாப்பிட்றீங்க தள்ளுது. அது என்ன, இப்போ நீங்க ஒரு விஷயம் இங்க குத்திக்கிட்டு இருக்கு, நீங்க சாப்பிட்டு தள்ள என்ன போகும், அது அப்படியே கிழிச்சிட்டே போகும். கிழிச்சிட்டு போற உள்ள இருக்கிற புண் ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க, உள்காயம் ஆறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்க. அதே ப்ராசஸ் அங்க நடக்கும். நீங்க இப்ப நல்லா அசைவ சாப்பாடு வச்சு வெளுத்து விட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போறப்ப ஒரு வயசு ஆகிறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னா, சீக்கு வர ஆரம்பிக்கும். அதனால உடல் உபாய வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மரணம் கூட வரும். மரணம் நேச்சர் தான், ஆனா நீங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு சாப்பாடுனாலும் நாசமா போவீங்க. இதுதான் உண்மை கதை. ஓகேவா? அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணா, இவ்வளவு பிரச்சனை இதுக்குள்ள இருக்கா, சரி இதுக்கு நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறோம் சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு தான் அவன் கொண்டு வந்தா வெஜிடேரியன் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப சாப்பிடக்கூடாது. இதுல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சது வெஜிடேரியன் குரூப். அவன் என்ன பண்ணா, நம்ம வெறும் காய்கறிகள் மட்டும் தான் நம்ம சாப்பிட்றோம், அந்த பக்கம் நம்ம எட்டி கூட பார்க்க கூடாது. அதுட்டு நம்ம பால் மட்டும் குடிச்சுப்போம். நம்ம அவனை கொண்டுல பாலை மட்டும் எடுத்துப்போம், பால் குடிச்சுப்போம். ஒட்டக பால் குடிப்போம், கழுத பால் குடிப்போம். நம்ம ஒவ்வொரு பாலும் நம்ம குடிக்கலாம் சொல்லி அவன் என்ன பண்ணா, அந்த பால்
அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன இருக்கு, பால் மட்டும் தான் இருக்கும், பால். அப்ப காய்கறிகள் பல வகைகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சான். இதுல இருந்து ஒரு குரூப் வந்து பிரிஞ்சிச்சு. அது என்ன குரூப்? வேகன். ஓ, நீங்க எப்படி வந்து பால் குடிக்க முடியும், நீங்க எப்படி வந்து அந்த பால் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மாட்டோட ரத்தம் இருக்குல்ல, அந்த மிருகத்தை ஒட்டக பால்ல இருந்து ஒட்டகத்தோட ரத்தம் இருக்குல்ல, அது இருக்குல்ல, இது இருக்குன்னு சொல்லி இவங்க பிரிஞ்சு போய், நான் வந்து மிருக சம்பந்தமா எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அவங்க ஒரு கோட்பாடு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. அவங்க ஒரிஜினல் இவங்க ஒரிஜினல் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படி போயிட்டாங்க, இவங்க இப்படி வந்துட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல இருந்து வந்து நாலாவது ஒருத்தவங்க ஒரு இருக்காங்க வந்துட்டு, அவங்க என்ன பண்றாங்க, சரி உங்க சங்காத்தமே வேணாம், நான் எல்லாத்தையும் கலந்து சாப்பிடணும்னு சொல்லி இருக்காங்க. ஓகேவா? இதுதான் அதோட ஃபேக்ட். நம்ம சாப்பிட்றோம், எப்படி நம்ம சாப்பிட்றோம், மனித உடலோட சாப்பாடு ஸ்டைல் வந்து உண்மையா வந்து எப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து ருசிக்காக தாங்க சாப்பிடுறோம். அப்ப கேட்பீங்க, டே ஆர்கே சாப்பாடு ருசிச்சு தாண்டா சாப்பிடணும் அப்படின்னா வாய மூட்டை சாப்பிடணும். எஸ், நீங்க கேட்கறதுக்கு கேள்வி என் காதுல விழுவுது, புரியுது. ஆனா ஒண்ணு இருக்கு, என்னன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம ருசிக்காக நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடல்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம சரீரத்தை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு தேவைன்னா ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனதும் நல்ல சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒரு லைட்டா சொல்லிக்கிறேன். அது தேவைக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிடணும். நல்ல சாப்பாடு என்னது, காய்கறி வகையான சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். இதுதான் டாக்டரும் சொல்றாங்க, நான் சொல்ல கிடையாதுங்க. டாக்டரும் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் யாருன்னு கேட்பீங்க, டாக்டரு. அப்புறம் வந்து நம்மளோட வந்து என்ன சொல்றாங்க, நிறைய எப்படி சொல்றாங்க, டாக்டரு வேற யார் இருக்கா, டாக்டரு. இப்போ ஜிம் ட்ரைனிங் போறீங்கன்னா, இப்போ எக்ஸசைஸ் பண்ண போறீங்கன்னா, யோகா பண்ண போறீங்கன்னா, வாட் எவர் நீங்க எக்ஸசைஸ் ஒரு மாதிரி உடம்ப பார்த்துக்கணும்னு நீங்க வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வெஜிடேரியனா இருக்கணும், காய்கறி பழங்கள் சாப்பிடணும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசு ஏறிச்சா கூட நீங்க வெஜிடேரியனா இருக்கணும், இதுக்கப்புறம் ரொம்ப வந்து அசைவ சாப்பாடு சாப்பிடாதீங்க, வெஜிடேரியனா இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாப் குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ஓகேவா? அசைவ சாப்பாடு வந்து வாய ருசிக்கான சாப்பாடு. அது இன்னைக்கு ஆபத்தை கொடுக்காது, ஆனா ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அது ஆபத்தை கொடுத்துரும். இது உண்மைங்க. ஓகேவா? நான் அந்த மிருகத்தை கொண்டு அது பாவம் அப்பாவி நான் அப்படிலாம் சொல்ல வரல. மனித உடலோட பாதிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த டாபிக் நான் வரல. ஓகேவா? ஆனா இதை பத்தி நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்க ரொம்ப அதிகமா அசைவ சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் காய்கறி வகையான சாப்பாடு சாப்பிடுங்க. உங்கள் உடலை நீங்க தாங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியும், அடுத்தவன வந்து வச்சுக்குவான் உண்மையா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். சில பேர் இந்த உலகத்துல மனிதர்களோட எண்ணம் வந்து, சில பேர் வந்து நான் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனா பெஸ்ட், அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனா பெஸ்ட் அப்படிங்குவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. மனுஷன் தின்னாலே பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். நிறைய பேருக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லை, நிறைய பேருக்கு சரியான இது இல்லை. ஒரு சாப்பாடு வச்சு ஒரு மனுஷனை கணக்கு போடாது, அது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம். அவன் வந்து எது சாப்பிட்றான் அது அவன் சாப்பிட்டு போட்டோம். அவன் குணத்தை வச்சு அவனை கணக்கீடு பண்ணுங்க தவிர சாப்பாடு வச்சு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து அது பெஸ்ட் இதுன்னு. அவன் காய்கறி சாப்பிட்றான்னா அவனும் பெஸ்ட் தான், அசைவ சாப்பாடு சாப்பிட்றான் அவனும் பெஸ்ட் தான். அவன் போய் ரோவா சாப்பிடல, ரோவா சாப்பிட்டாதான் அப்பதான் பிரச்சனை. அவன் பெஸ்ட் இல்ல, அவன் சைக்கோ கில்லர். ரோவா ஒரு மிருகத்தை பிடிச்சி, மனிதன் அந்த காலத்துல மிருகமா இருந்த காலத்துல இந்த காலத்துல அவன் மிருகமா இருக்கிறப்ப வந்து அவனை தான் அடிச்சு துரத்த முடியும். அவன் ஒன்னும் ரோவா சாப்பிடல, அவன் இன்னும் பொரிச்சோ வறுத்தோ தின்னுகிட்டு இருக்கான். ஓகேவா? மனிதன் வாழ்வதற்கு நல்ல உணவு பழக்கமே சிறந்த ஒரு மருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன். ஓகேவா? நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு சண்டை போடாது. சண்டை போட்டு ஒரு ஆணையை கடைக்க போறது. உன் தட்டுல இன்னைக்கு உழுவுற சாப்பாடு, ஒவ்வொரு பருக்க சாப்பாடும், ஒவ்வொரு பருக்க சோறும், எப்படி ஒவ்வொரு பருக்க சோறும் அந்த ஆண்டவன் நம்மளுக்கு போட்ட பிச்சை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் கொடுத்த அந்த பருக்கைய வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. அவனுக்கு நன்றி சொல்லுங்க, போதும். அது நீ எப்படி சாப்பிடணும், அவன் நன்றி. ஓகேவா? நான் யாரும் தப்பு பண்ணலப்பா. ஓகே, இதுதான் என்னோட ஒரு கருத்து. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க கருத்தை, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. வெஜிடேரியனா இருக்கிறவங்க வெஜிடேரியனா இருங்க. அசைவ சாப்பாடு சாப்பிட்டா அசைவ சாப்பாடு. அதோட உண்மைத்தன்மை நான் சொல்லிட்டேன். என்னென்ன உபாதைகள் நடக்கும், அசைவ சாப்பாடு சாப்பிட்டா என்னென்ன நடக்கும், வெஜிடேரியன் சாப்பிட்டா என்னென்ன நடக்கும், வெகனா இருந்தா எப்படி எப்படி இருக்கும், அப்புறம் ரெண்டு கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், சேம் தான். ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நினைச்ச காமெண்ட் தான் சொல்லுங்க. என்னை ஏசி சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கருத்தை வந்து பார்க்கணும். ஏன் சண்டை போடுறாங்க நிறைய பேர், எனக்கும் புரியாம குழப்பத்துல இருக்கேன். என்கிட்ட என்னதான் சொல்ல வராங்க நானும் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, போயிட்டு வரேன். இட்ஸ் மீ